குறுகிய காலத்துக்குள்ள ஒரு மாதிரி செட்டில் ஆகி சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இது காலகாலத்துக்கு ஒரு இதை இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து மக்கள் மனதில், தமிழக மக்கள் மனதில், தாய்மார்கள் மத்தியில் அப்படியே பதிந்து இருக்கும். அது வந்து வாக்குகளில் பிரதிபலிக்குங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதற்கப்புறம் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அமையிறது இது. இப்போ இதை அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டாரு, இனிமேல் எங்கேயுமே வந்து அவங்க தொடர்பான எந்த விஷயமும் இல்லாமல் இருந்ததுன்னா மறந்துடுவாங்க. ஏன்னா தினந்தோறும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே நம்மளை டைவர்ட் பண்ணி அது கொண்டு போயிடும். ஒன்றும் இல்லை, த்ரிஷாவை பொறுத்தளவுக்கு அவங்க விஜயோடு எடுத்த புகைப்படங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்படியே தேர்தல் நெருங்க நெருங்க அவங்க ஏதோ ஒரு ஆர்வத்தில் வெளியிடுறாங்கன்னு வைங்க, அது இன்னும் பேக் ஃபயராக மாறும். அதை நீங்கள் அந்த இடத்துல அதை நீங்கள் சொல்லி இது போன்ற புகைப்படங்கள் வராமல் பார்த்துக்கம்மா, தேர்தல் வரைக்குமாவது அமைதியாருன்னு அவர் சொல்லிக் கொடுங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ அவர் உணர்ந்திருப்பார், கட்டாயமாக உணர்ந்திருப்பார். நாம் செய்த தவறால் என்னெல்லாம் இங்கே நடக்குதுங்கிறதையும் அவர் கட்டாயமாக புரிஞ்சிருப்பார். அவர் கவனத்துக்கு யாரும் கொண்டு போகலைன்னா கூட சோசியல் மீடியாவை தொடர்ந்து கவனிக்கிறவர். அவர் தொடர்ந்து யூடியூப்ஸ் பார்க்குறாரு, யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவர் நம் குறித்து வெளியில் என்ன டாக்கு ஓடுதுங்கிறத கட்டாயமாக புரிஞ்சிருப்பார்.